ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்பிஓ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பைமோட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைமோட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாடிக்கையாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய கிடைக்குது. சர்ச்சில் பிளான் நேம் கொடுத்தாலே போதும், நமக்கு தேவையான ப்ராடக்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனோம்னா 1000 rupees ப்ராடக்ட் 100 rupees வாங்கிக்கலாம். டீல்ஸில் நிறைய ஆஃபர் கிடைக்குது. வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவையில்லை, வீட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கும். அதில் கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளவு ஃபியூச்சர் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை நீங்களும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சாதம், புலாவ், கீ ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூட பக்கா பொருந்துற மாதிரி ஒரு சுவையான கிரேவி தான் பார்க்க போறோம். அதாவது சைவ மட்டன் கிரேவின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இதோட சுவை ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்ணதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாத்திரம் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அது கூட ஒரு பிரிஞ்சி இலை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அனச்சிப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியோட இன்கிரீடியன்ஸ் அளவுகள் எல்லாமே வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே லைட்டா வதங்கட்டும். இப்போ பாருங்க, லைட்டா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வெங்காயம் வதக்குங்க, இல்லைன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு தான் வெங்காயம் வதக்கிக்கணும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழமான தக்காளியா சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்லா சீக்கிரமா வதங்கிடும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க, இல்லைன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்திருக்க தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி சேர்த்திருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுடுங்க. கரண்டியால இதை போல நல்லா அழுத்துனீங்கன்னா தக்காளி சீக்கிரமா நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது நல்ல ஒரு திக்கான ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது போல் லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா தளன்னு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்க, எண்ணெய் ஃபுல்லாக நல்லா திரிஞ்சு அது தக்காளி வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதங்கி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு. இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இந்த கிரேவியில சேர்க்க போற முக்கியமானது ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதாவது 250 கிராம் கடலை மாவு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா சமமா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே சமமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாவு மேல லைட்டா தண்ணி தெளிச்சு உதிரியா பிரிஞ்சுக்கணும். கெட்டி பதத்துக்கும் முன்னாடி இப்போ பாருங்க, இதை போல் லைட்டா செஞ்சுட்டு இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிரிஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, ரொம்ப லைட்டா தான் சேர்க்கணும். அதுவும் இதை போல் தெளிச்சு விட்டு தான் சேர்க்கணும். இப்போ பாருங்க, லைட்டா தெளிச்சு விட்டு நல்லா ஒரு கெட்டியான பதமா இருக்கணும். இப்படி கையில எடுக்கும்போது இப்படி உதிரியா வரணும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கணும். மாவு பாருங்க உதிரியா இருக்கு. இப்போ இந்த மாவுக்கு எந்த ஒரு ஷேப்பும் கொடுக்காம மாவு இதை போல கிள்ளி எடுக்கும்போது என்ன ஷேப்ல வருதோ அதே ஷேப்ல விட்டுருங்க.
அப்போ குழம்புல பார்க்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கறி மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிருக்கனால சாப்பிட்றதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கறி சுவை தான் கொடுக்கும். இப்போ பாருங்க, எல்லா மாவுலையுமே செஞ்சாச்சு. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா முறுமுறுன்னா ஃப்ரை ஆகணும்னு எதுவுமே இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும். இது லைட்டாக ஃப்ரை ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஏன்னா மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால. உங்களுக்கு ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம செஞ்சிருக்க கிரேவியில் லாஸ்ட்டாக தண்ணி ஆட் பண்ணணும் இல்லையா, அப்போ நீங்கள் திக்கான தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்து ஆட் பண்ணீங்கன்னா அந்த கிரேவி இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கிரேவியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிடணும் போல தாங்க இருக்குது. நல்லா வாசமாக லைட்டாக முறுமுறுப்பாக டீ டைமில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது குழம்புல சேர்த்துக்கலாம். கிரேவி பாருங்கள், நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு. எண்ணெய் ஃபுல்லாக தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட ஃப்ரை பண்ணதை சேர்த்துக்கலாம். இது கூட லைட்டாக கோகனட் பால் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ணது கிரேவியில் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்காதீங்க, இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாகிடும். ரொம்ப சாஃப்டாகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப உதிரி ஆகிடும். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்காங்க. இது தனித்தனியாக கறி பீஸ் மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகி உதிரி ஆகிடும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சைவ மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு ஏதோ சிக்கன் மட்டன் கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா சூடான சாதத்துக்கு கூட கீ ரைஸ், புலாவ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி பக்காவாக பொருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.